பேரொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். டைரக்டர் அட்லியும் அவரது மனைவி பிரியாவும் ஆனந்த் அம்பானி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்டர் அட்லி ஒரு 5 படம் டைரக்ட் பண்ணியிருப்பார். மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு ஏதோ என்டர்டெயின்மெண்ட் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடுகளில் இருக்கிற பல படங்களை பார்ப்பாங்க. அதுலேருந்து நமக்கு அதாவது நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதுலேருந்து நுணுக்கமாக காப்பி அடித்து படங்கள் எடுப்பாங்க. இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும், இல்லை ஜாப்பனீஸ் படமாக இருக்கட்டும், இல்லை ஆப்கான் படமாக இருக்கட்டும், இல்லை கொரியன் படமாக இருக்கட்டும், நமக்கு சில லாங்குவேஜஸே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரியான நாடுகளில் உள்ள படங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நுணுக்கமாக படங்கள் எடுப்பாங்க. ஆனால் அட்லி அப்படி கிடையாது. அவர் சுத்த தமிழன். அதனால் தமிழ் படத்தை மட்டும்தான் அவர் காப்பி அடிப்பார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற விஜயகாந்த் படமாக இருக்கட்டும், அல்லது சரத்குமார் படமாக இருக்கட்டும், அல்லது மோகன் படமாக இருக்கட்டும், அல்லது சத்யராஜ் படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த நடிகர்களோட படத்துலலாம் அழகாக பார்த்து காப்பி அடித்து அது நமக்கே திருப்பியும் அப்படியே காப்பி டூ போடுற மாதிரி அப்படியே காப்பி பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாரு. நமக்கே இந்த படத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்லாம் நினைப்பே தேவையில்லை. நம்ம அந்த ஒரு சீனை பார்த்தோன்னே இது அந்த படம் தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணிடும். அவ்வளோ டிட்டோவாக காப்பி அடிப்பார். அப்படிப்பட்ட படம் தான் அவரோட ஃபஸ்ட்டு படம் ராஜாராணி. அப்படியே மௌன ராகத்தில் அப்படியே தூக்கி ராஜாராணியாக மாற்றிருப்பார். ஒன்றும் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு நஸ்டியா கேரக்டர் மட்டும் சேர்த்துருப்பார். மோகன் கேரக்டரில் ஆர்யா, ரேவதி கேரக்டரில் நயன்தாரா, கார்த்திக் கேரக்டரில் ஜெய்யை போட்டிருப்பார். சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணிட்டு என்னென்னா அதில் ரேவதிக்கு மட்டும்தான் லவர் இருப்பாங்க. இதில் மோகனுக்கு இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் மோகனுக்கு ஒரு லவர், அதாவது ஆர்யாவுக்கு ஒரு லவரை நஸ்ரியாவை ஊடால சேர்த்து விட்டு நஸ்ரியாவுக்கு ஒரு 4 சீனை வச்சுட்டு படத்தை அவ்வளோ டிட்டாவாக காப்பி அடிச்சிருப்பார். யாருமே சில படங்கள்லாம் இப்போ மணிரத்னம்லாம் காப்பி அடிப்பார். அந்த படத்தெல்லாம் வெளிநாடுகளில் உள்ள படத்தெல்லாம் காப்பி அடிப்பார். அதெல்லாம் பத்திரிக்கையில் அல்லது சினிமா விமர்சகர்கள்லாம் சொல்லிடுவாங்க, இது வெளிநாட்டு படம், இது ஒரு இங்கிலீஷ் படம், இது ஒரு சைனீஸ் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட படத்துக்கு விமர்சகர்கள்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஆஸ் எ ஆடியன்ஸாக நம்மளே போய் சீட்டில் உட்காந்தோடனே இது மோகன் படம், இது சத்யராஜோட வால்டர் வெற்றிவேல் படம் அப்படின்னு நம்மளே டக்குன்னு சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு சூப்பராக காப்பி அடித்து எடுப்பார். அது மாதிரி ஒரு 5 படம் அவர் பிகிலு, மெர்சல், இப்படி ஃபஸ்ட்டு படமே காப்பி அடிச்சதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா மெர்சல் வந்துச்சு. மெர்சல் எப்படா ஓட வைக்கிறது, நம்ம காப்பி அடிக்கிறது வேறு ஃபஸ்ட்டு படத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு நினைக்கிறதுக்குள்ளவே இந்த குறுக்கா மறுக்கா ஓடுற மாதிரி ராஜா திடீர்னு குறுக்கில் ஓடி கிறிஸ்டினு, ஜோசஃபு, அது இதுன்னு விஜய் உசிப்பேத்தி விட்டு நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே யாரை பார்த்து நீ ஜோசப் விஜய்னு சொல்லிட்ட, இங்கே தமிழ்நாட்டில் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி விஜய்க்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ண போய் அது மெர்சலுக்கு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அப்படி தான் அட்லி பெரிய டைரக்டர் ஆகிட்டார். மெர்சல் கதைக்கெல்லாம் அது ஓடவே இல்லை. இந்த ஃபுல் கிரெடிட்டும் ராஜாக்கு தான் போகணும். அவர் அந்த குறுக்கா மறுக்கா ஓடாமல் இருந்தார்னா அந்த படம் ஓடாமல் இருந்திருக்கும். இன்றைக்கி அட்லின்னு ஒரு டேரக்டரே இருந்திருக்க மாட்டார். அவர் தேவையில்லாமல் குறுக்கா மறுக்கா ஓடி அட்லி பெரிய டேரக்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிகிலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜவானை கொடுத்தாரு. ஜவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நான் சொன்ன மாதிரி வால்டர் வெற்றிவேல் படத்துலேருந்து லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு போலீஸ் படம் வந்திருக்கும் எனக்கு தெரில. ஏன்னா அவர் ஏகப்பட்ட படத்துலேருந்து ஏகப்பட்ட தமிழ் படத்துலேருந்து காப்பி அடிக்கிறாரு. அந்த மாதிரி எல்லா படமே நம்ம அப்படி ஜவான் உட்காந்து பார்த்தோம்னா இது பாஷா படத்தில் சீன் மாதிரி இருக்குன்னு ஒரு பக்கம் தோணும். அது நம்ம படம் பார்க்கும்போது கதை தான் நம்மளுக்கு ஓடும், அடுத்து பாட்டு வரும், அடுத்து சென்டிமெண்ட் வரும். நம்ம கடையில் முழுகியிருப்போம். இவர் படத்தில் மட்டும் நம்ம எதில் முழுகியிருப்போம்னா வேற ஒரு படத்தில் முழுகியிருப்போம். பாஷாவாக இருக்குமோ, ஓ இது வால்டர் வெற்றிவேலாக இருக்குமோ, ஆஹா இது மாநகர காவலாக இருக்குமோ, அப்படிலாம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு, அதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நமக்கு சக்கு 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 சக்குன்னு போயிட்டு வரும். விஜயகாந்த் ஒரு பக்கம் வருவார், சத்யராஜ் ஒரு பக்கம் வருவார், ரஜினி ஒரு பக்கம் வருவார் இவர் படத்தில். ஆனால் ஹீரோ ஒருத்தர் தான், விஜய் தான் அங்கே இருப்பார். ஆனால் நம்ம மூளைக்குள்ளே பல ஹீரோ போயிடுவாங்க. அவ்வளோ சீன்ஸையும் அவ்வளோ டிட்டாவாக காப்பி அடிச்சிருப்பார். சரி, இதெல்லாம் ஜவான் படத்துலேயும் அவர் பண்ணதுனால எல்லாருமே அது ஓடிச்சின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஓடிச்சோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் காப்பி அடித்தாருங்கிறத எல்லாருமே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி நம்ம காப்பி அடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. நமக்கு சுயமாக யோசிக்கிற சிந்தனையே இல்லைங்கிறது வேற நமக்கு நல்லாவே தெரியும். இனிமேல் நம்ம காலத்தை எப்படி ஓட்டுறது அப்படின்னு அவர் யோசிக்கும் போதே ஆனந்த் அம்பானியோட கல்யாணம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு.
ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்கு நிச்சயதார்த்தம் அது இதுன்னு வந்தோன்னே அடிச்சுதுரா லக்கு, நம்ம உடனே போய் அங்கே பாய போட்டுடணும் அப்படின்னு அந்த வீட்டு பந்தக்கால் நட்டாங்களோ இல்லையோ, பத்திரிக்கையில் பேர் எழுதணும்னு நினச்சாங்களோ இல்லையோ, இவர் பொண்டாட்டியை கூட்டின்னு நேராக போயிட்டாரு. அவங்களே இப்போ நான் உன்னை கூப்பிடவே இல்லையேன்னு யோசிக்கிறதுக்குள்ள, ஐயா நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, நானும் என் பொண்டாட்டியை வந்திருக்கோம், அந்த பாருங்க என் பொண்டாட்டி பின்னாடி ஜாக்கெட்டில் எழுதியிருக்கா ஆனந்த் படை, ஆனந்த் பிரிகேஷன் காமிச்சிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டார் அவங்க வீட்டுக்குள்ளே. நுழைஞ்சிட்டு காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸு, மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸு, நைட்டு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு பொண்டாட்டியும் புருஷனும் மாற்றி மாற்றி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க. கரெக்டாக கல்லா கட்டணுமா இல்லையா? அப்புறம் அங்கே போய் எப்படி இவங்க எல்லாருமே எல்லா நடிகர்களுக்கும் வெளிநாட்டு ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுத்து தான் வர வச்சுருக்காங்க. அது ஊருக்கே தெரியும். பேமெண்ட்டை பார்த்தாரு, ஒவ்வொருத்தருக்கும் வாட்சே 2 கோடி ரூபாய். ஒழுங்காக என் பொண்டாட்டி வர கூப்பிட்டு வந்திருக்கான், மரியாதையாக ஆளுக்கு ஒரு 4 கோடி வெட்டி 8 கோடி முடிஞ்சு. ஒரே படத்தில் சம்பாதிக்க வேண்டியதை ஒரு கல்யாணத்தில் சம்பாதிச்சிட்டாரு. அப்போனா 40 நாள் அவங்க வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா ஒரு நாளைக்கு 8 கோடினா 40 நாளைக்கு எத்தனை கோடி நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இத்தனை கோடி அவர் சம்பாதிச்சிட்டாரு. இப்போதைக்கு ஒரு 3 நாளில் ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட அவருக்கு தேரும். அதுக்கப்புறமா ஜனங்க மறந்துடுவாங்க. இந்த கல்யாணத்தையே நம்ம காப்பி அடித்து ஒரு படம் எடுத்துடலாம். ஏன்னா இந்த கல்யாணத்தை பற்றி இப்போ பரபரப்பாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதில் கதையும் ஆச்சு, அமௌண்ட்டும் ஆச்சுன்னு சொல்லி புருஷனை முன்னாடி 2த்தையும் தட்டின்னு வந்துட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் ஃபோட்டோ கிட்டலாம் வச்சுருப்பாரு. நீங்கள் வேணால் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 1.5 வருஷம் கழிச்சியோ ஆனந்த் அம்பானி கல்யாணம் அட்லி டைரக்ஷனில் ஒரு படமாகவே வரும். மாற்றியே வராது, அதே உருவத்திலே வரும். கண்டிப்பாக எடுப்பார். ஏன்னா காப்பி அடிக்கிறதுல அவர் மண்ணை ஜெராக்ஸ் மிஷினே தோற்றுரும். அது கூட சில சமயம் மை தீர்ந்து போச்சுன்னா லைட்டாக கூட எடுக்கும். ஆனால் நம்மால் அப்படி எடுக்க மாட்டார், கரெக்டாக எடுப்பார். அவர் கண் அவ்வளோ கரெக்டாக பவர்ஃபுல்லாக காப்பி அடிக்கிறதுல பவர்ஃபுல்லான ஆள் அவர். கரெக்டாக இந்த கல்யாணத்தையும் காப்பி அடித்து ஒரு படத்தை எப்படியும் நம்மளுக்கு கொடுப்பாரு. அந்த கொடுமையை நம்ம பார்த்து தொலைக்க வேண்டிய நிலைமையாயிரும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் கல்யாணத்தை எந்த அளவுக்கு படம் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ டிட்டோவாக காப்பி அடிச்சிருப்பாரு அப்படிங்கிறத வெளிவரும்போது நம்ம பார்ப்போம். நன்றி.